ஒற்றைக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். காலமெல்லாம் கண்ணதாசன் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு திரை இசை பாடலைத்தான் பார்க்கப் போகின்றோம். இந்த பாடலை கேட்கின்ற பொழுதே பால் குடித்தால் சுவைக்கும், அந்த பாலிலே தேனையும் பழத்தையும் கலந்து குடிக்கின்ற பொழுது சுவையோ சுவையாக தித்திக்கும். அதுபோன்ற ஒரு பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அதிலே தமிழ் துள்ளி துள்ளி விளையாடும், இசை தென்றலாக அசைந்து வரும் இனிமையான குரல்கள் நம் காதுகளிலே தேமதுர தமிழோசையை பாய்ச்சும் இந்த பாடலை இரவு நேரம் நாம் கேட்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நம்மையே தாளாட்டி தூங்க வைத்து விடக்கூடிய ஒரு அருமையான பாடலைத்தான் கவியரசர் கண்ணதாசன் இங்கே எழுதியிருக்கிறார். இந்த பாடல் அடிகளுக்கான முதல் அடிகள், அந்த சொற்கள் அவர் எங்கிருந்து எடுத்தார் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். கண்ணனை துயிலெழுப்புவதற்காக, கண்ணனை வணங்குவதற்காக, பெண்களை துயிலெழுப்புவதற்கு ஆண்டாள் பாடிய பாடல் திருப்பாவை. நமது ஆளவாய் நாதனை வணங்குவதற்காக பெண்களை துயிலெழுப்புவதற்கு மாணிக்கவாசகர் பாடியது திருவெம்பாவை. இந்த திருவெம்பாவை பாடலிலே இருந்த ஒரு பாடலினுடைய அடிகளில் எடுத்துக்கொண்டு கையாண்டிருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடலிலே காதார் குளையாட, பைம்பூன் களனாட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட, சீதப்புணராடி, சிற்றம்புலம்பாடி, வேத பொருள்பாடி, சூழ் கொன்ற தார்பாடி, ஆதி திறம்பாடி, அந்தமா மாவாடி, போதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்தில் பாதத்திறம்பாடி ஆடலோர் எம்பாவாய் என்று அங்கே மாணிக்கவாசகர் பாடியிருப்பார். இந்த பாடலிலே ஆட ஆட என்ற சொல்லும் பாடி பாடி என்ற சொல்லும் வருவதாக இங்கே இருக்கும். கண்ணதாசனை பொறுத்தவரை ஆழ்வார்களின் பாடலையும் எடுத்திருக்கிறார், நாயன்மார்களின் பாடலையும் எடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தமிழ் இலக்கியங்களை மட்டுமல்ல, பக்தி இலக்கியங்களையும், சங்க இலக்கியம் தவிர பக்தி இலக்கியங்களையும் சேர்த்து படித்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஆகவேதான் எங்கிருந்தெல்லாம் ஒரு நல்ல சொல் கிடைக்கிறதோ அதை எடுத்து தன்னுடைய பாடலிலே சேர்த்து கொள்வதிலே கவியரசர் வல்லவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பாடலைத்தான் பெரிய இடத்து பெண் என்ற படத்திலே பார்ப்போம். அந்த காட்சி அமைப்பு என்பது மிக அழகாக இருக்கும். 2 இளம் பெண்கள் இடுப்பிலே கூடையை வைத்துக்கொண்டு ஆடி அசைந்து, தோப்பு இருக்கின்ற பகுதியிலே, தென்னந்தோப்பு இருக்கின்ற பகுதியிலே ஒரு பக்கம் நதி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே அவர்கள் ஆடி அசைந்து வந்து பாடுகின்றதாக, அவர்கள் பாடலுக்கு இடையிலே நாயகன் வேட்டி வரிந்து கட்டி கொண்டு தலையிலே தலப்பாகையோடு 2 மாடுகளை பிடித்து கொண்டு வந்து இவர்களோடு சேர்ந்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கும். காட்சி அமைப்பும் அந்த பாடலும் மிக சிறப்பாக இருந்தது. பெரிய இடத்து பெண் என்ற அந்த படத்திலே இப்போது கவியரசரின் அடிகளை பார்ப்போம். கட்டோடு குழலாட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட, கொத்தோடு நகையாட ஆட, குண்டாடும் மயிலேனியாடு, கட்டோடு குழலாட ஆட, பாவாடை காற்றோடு ஆட, பருவங்கள் பல்லாட காலோடு கால் பின்னியாட கல்லுண்ட வண்டாக நீயாடு, கட்டோடு குழலாட முதிராத சொல்
சொல்லாட ஆட முளைக்காத முதிரால நெல்லாட ஆட முளைக்காத சொல்லாட ஆட முதிரால மலராட ஆட ஆட சகிராடு தமிழே நீயாடு கட்டோடு குழலாட ஆட. இது அவங்க பாடிட்டு வந்த கூட பின்னாடியே தலைவர்கள் தென்னை மரத்தோப்பாட தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்சொரிய சின்னவளை நீயாடு கண்டாங்கி முள்ளாட கண்ணி மரம் பின்னாட கண்டு கண்டு நானாட செண்டாக நீயாடு செண்டாக நீயாடு கட்டோடு குழலாட ஆட பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட மச்சானி மணமான வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் நீயாட சில்லை மனம் போராட ரெண்டு பக்கம் நானாட சொந்தமே நீயாடு கட்டோடு குழலாட ஆட. கண்ணதாசன் இங்கே என்ன சொல்லுகிறார்? கட்டோடு குழலாட, அதாவது சடை, அந்த கட்டி இருக்கின்ற அந்த சடைகள் ஆட அதை ஆடுகின்ற வகையிலே காதிலே இருக்கின்ற குலை அங்கே காதார் குழலாட என்று அங்கே மாணிக்க வாசகர் சொன்னது. அதுபோல் அந்த காதிலே இருக்கின்ற குலை ஆட இந்த கண்ணில் இருக்கின்ற மீன், அந்த கண்ணுக்குள்ளே இருக்கின்ற கருவிலேயே கயல் என்று சொல்லுவோம், மீனுக்கு ஒப்பாக. ஆக அந்த மீன் அந்த பார்வையிலே பார்க்கின்ற பொழுது அந்த மீன் ஆடுகின்றதும் மயில் கொண்டாடும் மயிலாக ஆடு என்று சொல்லுகிறார். இந்த காட்டிலே பாவாடை அசைந்து ஆடும், காற்றடிக்கின்ற பொழுது பாவாடை அசைந்து ஆடும். அது யாருக்கு பாவாடை கட்டியிருப்பார்கள்? பருவ பெண்கள் பாவாடை கட்டியிருப்பார்கள். ஆகவே அந்த பருவங்கள் பந்தாட, அந்த பருவ பெண்களுடைய அந்த உடல் பந்தாட என்று சொல்லிவிட்டு காலோடு கால் மின்னியால் நடந்து வருகின்ற அந்த அழகை சொல்லி கல்லுண்ட வண்டாக அங்கே அந்த தலைவனை பார்த்து மயங்கி நிற்கின்ற அந்த வண்டுகளாக அங்கே பாடுகின்ற அந்த ஒரு நிலை. இதிலே முதிராத நெல்லாடை என்று சொல்லுகிறார். நெல் முட்டிவிட்டால் ஆடாது சாய்ந்துவிடும். வயல் பகுதியிலே நாம் போய் பார்க்கின்ற பொழுது அங்கே நல்ல காற்று அடிக்கின்ற இந்த பயிர்களெல்லாம் அப்படியே அசைந்து அசைந்து ஆடுகின்ற அந்த காட்சியை நமக்கு நன்றாக இருக்கும் பார்ப்பதற்கு. அது முதிர்ந்து விட்டால் கீழே படுத்துவிடும். முதிராத நெல் கதிர் விட்டிருக்கும். அந்த கதிர் விட்டு இருக்கின்ற அந்த முற்றாத அந்த நெற்கள் ஆட என்று தான் அங்கே சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார் முளைக்காத சொல்லாட. அது என்ன முளைக்காத சொல்லாட? இனிமேல் முளைத்து வருகின்ற, இனிமேல் எழுதுகின்ற, இதுவரை சொல்லாத வகையிலே புதிதாக சொல்லுகின்ற அந்த சொற்கள் ஆட என்று அங்கே முதிராத சொல்லாடு என்று சொல்லுகிறார். முதிராத மலராட பூ, அந்த பூவிலே செடியில் இருக்கின்ற பூதான் ஆடும், விழுந்துவிட்ட பூ ஆடாது. அதுக்காகத்தான் சகிராடு தமிழே என்றெல்லாம் இங்கே சொல்லுகிறார். மிக சிறப்பான நடையிலே அழகான ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசன் இந்த மாணிக்க வாசகரின் வரிகளிலே இருந்து எடுத்து வடித்த பாடல் இது. இதை கேட்டு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அந்த காட்சியை பாருங்கள், சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.